பெண் டாக்டர் பாலியல் பலாத்கார புகாரில் சிக்கி பதவியை ராஜினாமா செய்த காஷ்மீர் அமைச்சர் சபீர் அகமது கானுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவரை கைது செய்ய கோரி காஷ்மீர் டாக்டர்கள் போராட்டம் நடத்தினர். காஷ்மீர் மாநில கூட்டணி அரசில் முதல்வர் ஒமர் அப்துல்லா அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சபீர் அகமது கான். தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ய சபீர் அகமது கான் முயன்றதாக பெண் டாக்டர் ஒருவர் குற்றம் சாட்டியதுடன் போலீசிலும் புகார் செய்தார். இதையடுத்து வெள்ளியன்று தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த சபீர் அகமது கான் தலைமறைவானார். எந்த நேரமும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற நிலையில் அவரை கைது செய்ய காஷ்மீர் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே சபீர் அகமது கானை உடனே கைது செய்யவும் அவர் மீது நீதி விசாரணைக்கு உத்தரவிடவும் வலியுறுத்தி காஷ்மீர் மாநிலம் முழுவதும் டாக்டர்கள் போராட்டம் நடத்தினர். औरत के साथ गलत हो जाता है, it is injustice against the whole humanity. So we are all fighting against injustice, and we are all seeing injustice is done against women. So we are all fighting against it. We all want justice against women. டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் அவசர சிகிச்சை பிரிவுகள் வழக்கம் போல செயல்பட்டன. பாலியல் பலாத்கார புகாரில் அமைச்சர் ஒருவர் சிக்கியிருப்பது தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.